உற்சாகமாய் சந்தோஷமாய் தேவனுடைய சமூகத்துல தேவனை நம்ம ஆராதிக்க வந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. காலை நேரத்துல 73வது சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். அங்க கத்தரை விட்டு வழி விலகுகிறவர்களுக்கு வருகிற ஆபத்தை குறித்து வேதம் இங்க போதிக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அதிகாரத்துல நீங்க கடைசி வசனங்கள் 27, 28 நம்ம வாசிக்கும் போது, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா? அப்படின்னா நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா ஆண்டவர் இல்லைன்னா நம்ம நாசமா போயிடுவோம். அதான் உண்மை இல்லைங்களா? உம்மை விட்டு தூரமாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு வழிவிலகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, வசனம் தெளிவாய் சொல்கிறது, இதோ உம்மை விட்டு, எல்லாம் வாசிங்க பார்க்கல, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ வேதம் சொல்கிறது, தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகளை நிறைய நேரத்துல நம்ம எதற்காக ஆராதிக்கிறோம்? நம்ம கடந்து வருகிற பாதை சில நேரங்களில வேதனையான பாதைகளா இருக்கலாம், கடினமான பாதைகள் இருக்கலாம். நம்ம தேவனை துதிப்பதற்கு கூட சூழ்நிலைகள் சாதகம் இல்லாம இருக்கலாம். ஆனா இங்க பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நானும் உம்முடைய கிரியைகளை, உம்முடைய படைப்புகளை, நீ செய்த உம்முடைய மகத்துவங்களை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் ஆராதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அவருடைய சிருஷ்டிப்பை நம்ம பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய கிரியைகளை நான் பார்க்கும்போது, அதை நான் பார்த்து, ஆண்டவரே, இவ்வளோவற்றையும் நீங்க படைத்திருக்கிறீங்க, நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறபடினால உங்களுடைய சிருஷ்டிப்பிற்காக உமக்கு நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கும் பொழுது அவர் தான் உண்மையான தெய்வம், அவரை நம்பியிருப்பது எனக்கு நலம் என்று சொல்லி நம்ம ஆராதிக்கும் போது தேவன் அந்த ஆராதனையில பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாள்ல சூழ்நிலை நிமித்தமாய் கர்த்தரை தேடும்போது, சில நேரங்களில அந்த குறிப்பிட்ட நாட்களிலே, குறிப்பிட்ட வாரங்களிலே நடந்த சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் ஏன் கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு அவர்கள் வழி விலகி நிற்கிறார்கள். ஆனா இங்க பக்தன் சொல்லுகிறார், நானோ உம்முடைய கிரியைகளுக்கு, உம்முடைய மகத்துவங்களுக்கு, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, வானாதி வானங்கள் அவரை துதிக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நானும் அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறதுனால் நான் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்க போகிறோம். இந்த நல்ல காலை நேரத்தில், அப்பா, உம்மை நான் மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் அப்பா, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்த வந்திருக்கிறேன் அப்பா. ஒரு ராபா ஷாக்கா தரமா தெய்வ பிரசன்னத்தோடு, தெய்வ மகிமையின் ஒரு நிறைவோடு நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நம்ம ஒதுக்கிவிட்டு, ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை, உம்முடைய மகத்துவங்களை நான் ஆராதிக்கிறேன் அப்பா. உம்மை ஓயாமல் துதிக்க இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம். என் இருதயத்தை ஒருமனப்படுத்துங்க. இங்க வந்திருக்கிற எல்லா சிறு பிள்ளைகள் எல்லாம் முதற்கொண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுப்பா, ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகளை போல நாங்க மாறாவிட்டால் எந்த கவலையும் இல்லாம, சூழ்நிலை இல்லாம, இயேசுப்பா, உம்மை ஆராதிக்கிற ஒரு மகிமையின் பிரசனம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உராமா ஷாலா துராமா. ஆண்டவரே, எங்களை ஒருமனப்படுத்துங்கப்பா, எங்களை ஒருமனப்படுத்துங்கப்பா, எங்களை ஒருமனப்படுத்துங்கப்பா, ஒருமனப்படுத்துங்கப்பா, ஒருமனப்படுத்துங்கப்பா. ராமா ஷேலேரே. அவருடைய கிரியைகளுக்காக நன்றி சொல்வோம். வானாதி வானங்கள் துதிக்கப்படத்தக்கவர். ஓ ஹல்லேலூயா. 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 ஓசன்னா, ஓசன்னா என்று சொல்லி பரலோகத்தில், ஓ 24 மூப்பர்கள், 4 ஜீவராசிகள், 7 நட்சத்திரங்கள், ஓ ஹல்லேலூயா, கையில் ஏந்திருக்கிறவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் வானாதி வானங்களில் வாசம் பண்ணுகிறவர்கள். நம்முடைய துதிகளை அவர் விரும்புகிறவர். பரலோகத்தில் அவர் ஆராதித்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து நம்ம இந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து நம்மை உற்று நோக்கத்தக்கதாக நம்முடைய துதி, ஓ பரலோகத்தில் செய்யப்படுவது போல இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே, எல்லா கவலைகளையும் மறந்து பரலோகத்தில் உம்மை துதிப்பது போல நாங்களும் உம்மை துதிக்க செய்யுங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே என்று. கரங்களை உயர்த்தி, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே என்று. கரங்களை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா. 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 Hallelujah, 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 hallelujah.
கவனத்தை பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டும். எப்போதும் எப்போதும் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர். கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. விலகாத பிரியாத சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டா நீ போதுமே. நீ போ விலகாத பிரியாத சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டா நீ போதுமே. நீ போ ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்தில் அப்பா பரலோகத்தில் துதிப்பது போல நாங்களும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹalleluya. சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த காலை நேரத்தில் நம்ம பார்த்தோம் ஏன் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரே பரலோகத்துல உம்மை துதிக்கிற அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன், அந்த ஆராதனையை விட நாங்க உமக்கா ஒரு ஆராதனை செய்யற ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். அதை விட பரலோகத்துல இருக்கிறத விட இது மேன்மையா இருக்குமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்துல ஆராதனை செய்கிற அந்த ஆராதனை காட்டிலும் மனிதர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதுல எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. ஆனா இந்த உலகத்துல பல உபத்திரவங்கள் வேதனையின் பாதையில இருந்தாலும் என் ஜனங்க சில நேரங்களில் ஆராதிக்க கூடாதபடி பல தடைகள் இருந்தாலும் அவர்கள் நான் ஆராதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறபடினால, என்னை ஆராதிக்க வந்திருக்கிறபடினால மனிதர்களுடைய ஆராதனை மத்தியில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் அவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த அனுபவத்துல தான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். யோபு என்கிற மனிதன் பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, சில நேரங்களில் ஆராதிக்க கூட முடியாத ஒரு வார்த்தைகள் இல்லாத நேரத்தில் அவர் ஒன்றே ஒன்று அவர் அறிந்து கொள்ளுகிறார். நீங்கள் யோபு 32ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரத்தை வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே உமக்கு தெரிந்திருக்கிறது. அதனால நான் புலம்புகிறதுனாலும் நான் அழுவதனாலும் கர்த்தரை துக்கப்படுத்துகிறதுனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல் நீங்க வைத்திருக்கிறீங்க என்று சொன்னா என்னுடைய வாழ்க்கையும் எதை நீங்க செய்யணுமோ அதை நேர்த்தியாய் நீ செய்ய நல்லவராய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த யோபுவை போல் நம்ம சொல்ல போகிறோம். தேவரே, நீ செய்ய சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. காரணம் நான் நம்பி இருக்கிறேன். நான் நம்பினவர் ஒரு நாள் என்னை வெட்கமடைய செய்வதில்லை.
அந்த காரியத்தை செய்தவர் அதே தேவன் அவருடைய கரங்களில் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நோக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாஞ்சைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்து முடிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் அதுதான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. எல்லா சபைகளிலும் இருக்கிற சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்திற்கு தரிசனத்தை தந்தவர் தேவன். ஹல்லேலூயா. அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதனால நாம அந்த வாக்குத்தத்தங்களை சொல்ல போகிறோம். தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடலாமா? நன்றி அப்பா. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் உமை செய்திடுவே, சார்பா வல்லவர் நீரானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே.
கரங்களை தட்டி தேவர்கள் உமக்கு பாடவர் யாரோ வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் கரங்களை உயர்த்தி உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் செங்கடலை நீர் பிளந்து செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி உந்தன் நாமம் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு யார் உமக்கு பாடவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் 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 உமக்கு பாடவர் யார் ஓ எல்லாவற்றிற்கும் மேலான நாமமாக இயேசுவின் நாமத்தை நம்ம எல்லா கரங்களை தட்டி மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம் அவருடைய கிரியை அவருடைய மகத்துவத்தை நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலாக அதனாலதான் வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான அவருடைய நாமத்தை நமக்காக அவர் தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் பரலோகத்துல தேவனை ஆராதிக்கிறாங்க. ஓயாமல் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி பரிசுத்தத்தோடு நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரத்துல ஆராதனை 9:30 மணிக்கு 10:30 மணிக்கு நம்ம வரோம். ஆனா அப்படி இல்லை. பரலோகத்துல பரிசுத்தத்தோடு பயத்தோடு உண்மையோடு கர்த்தரை என்ன பண்றாங்க? ஆராதிக்கிறாங்க. நம்ம பாடுது போல உமக்கு பாடவர் ஒருவரும் இல்லை ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி கரங்களை உயர்த்தி இல்லை அவருடைய செட்டைகளை மறைத்து கர்த்தருக்கு முன்பதாக என்ன பண்றாங்க? தேவனை ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஆராதிக்கிற தேவன் அவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக நம்ம அறிந்து கொள்ளும்படிக்காக பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை விடுதலையாக்கும்படிக்காக அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நம்ம உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க கைகளை பிடித்து சொல்லுங்க, நாம சுகித்து வாழ்வதற்கு நம்ம பிள்ளைங்க இங்க இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கிறதற்கு இயேசுன்ற நாமத்தை விட வேறு நாம இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்க. நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை சிலுவையில் அவர் காட்டினார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்தார். நம்முடைய சாபத்தை அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வர விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலும் என்னதான் இருந்தாலும் தேவரே நீ நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்த சபை ஆராதனை ஒழுங்கு எப்படியோ நேரத்தில் வந்து கரங்களை உயர்த்தி ஏசப்பாவை நல்லா ஆராதிங்க, நல்லா பாடுங்க. ஹல்லேலூயா. இங்கிருந்து நீங்க ஆராதனை முடிச்சு நீங்க போகும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகள் கர்த்தர் மாற்றி இருப்பார். இதை விசுவாசிக்காம அற்புதத்தை நம்ம பெற முடியாது. ஹல்லேலூயா. இந்த சந்ததி இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் பொழுது எதிர்காலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த பகுதியில் கர்த்தர் உண்டு பண்ண இவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எதற்கு பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் நமக்கு இல்ல. ஹல்லேலூயா. அப்பா நன்றி அப்பா. அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான நாமம் அவருடைய நாமம் என்று சொல்லி நம்ம பாடி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்ல. அதான் நம்ம மனுஷருக்குள்ள வல்லமையான நாமம் இயேசுவின் நாமத்தை விட வேற ஒரு நாமமும் இல்ல. ஹல்லேலூயா. அவரை நம்ம பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா நல்ல உற்சாகத்தோட நாமத்தை உயர்த்தி இந்த ஸ்தலத்திலும் அவர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்ல பாருங்கள். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும்
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்க பாடுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்க பாடுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்ல, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்ல. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமமே இல்லாம நம்ம விடுதலையாக்குகிற வேறு நாமம் இல்ல. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்துல பாவத்துல, சாபத்துல, வியாதியில, கடன் பிரச்சனையில நம்ம மாட்டி நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத சூழ்நிலையில நம்ம இயேசுவின் நாமத்தை அறிந்தபடினால அவர் மீட்டு இன்று நமக்கு ஜீவனை தந்து அவரை உயர்த்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தோட நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் சொல்லுகிறவங்கள கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்தபடினால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமம் நம்மை மீட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பகுதி முழுவதும் அவருடைய நாமம் என்ன பண்ணணும், அறிக்கை செய்கிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் எல்லாருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது தேவ மகிமை இங்கே நிரப்பும். இதே பாடல ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி ஓ வானத்திலும் எல்லாம் சத்தமா பாடுவோமா? ஓ ராமா சேதரே, இந்த சத்தம் பெருகட்டும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்ல. சத்தத்தோட மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்ல. கரங்களை உயர்த்தி நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். அவர் நாமத்தில் அற்புதம், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் அறிக்கை செய்க. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. கரங்களை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, அவர் நாமத்தில் பாரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பாரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். அறிக்கை செய்ய போகிறோம், ஒரு அசைவை ஒரு ஆசீர்வாதத்தை பெற போகிறோம். இயேசு கிறிஸ்து ராமா ஷகதரா, அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. இந்திய
தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் மாறுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. வியாதிகளை உடைக்குகிற நாமம், சாபங்களை நீக்குகிற நாமம், பரிசுத்தமாய் வாழ செய்கிற நாமம், நம்மை போதித்து நடத்துகிற நாமம், நம்மை பலப்படுத்துகிற நாமம், உங்களை உயர்த்துகிற நாமம். ஓ ராமநாரா ஷெதேரே, ஓ இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் 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 இயேசு கிறிஸ்து. அப்படி நாமத்திற்கு நம்ம எல்லா கரங்களை தட்டி, அப்பா அப்படி நாமம் மேலான நாமம் ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிற நாமம், எங்களை மீட்ட நாமம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்களுக்காக ஆண்டவரே மனித சாயலாகி எங்களை மீட்பதற்காக, ஓ எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, நாங்கள் சுகத்தோடு வாழ்வதற்காக, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற இந்த சந்ததி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூலோகத்தில் இறங்கி வந்து எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் ஓ அடிக்கப்பட்ட கருத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஜீமேஜர் ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த பரலோக தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. காலை நேரத்தில் சங்கீதத்தில் வாசித்தோம் ஆண்டவரே அவருடைய கிரியை, அவருடைய மகத்துவத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய மகத்துவத்தை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். அவர் ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். கர்த்தர் நீ ஒருவரே, நீ ஒருவரே, கர்த்தர் நீ ஒருவரே, கர்த்தர் நீ ஒருவரே, கர்த்தர் நீ ஒருவரே, நீ ஒருவரே, கர்த்தர் நீ ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் நீ ஒருவரே. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீ ஒருவரே. கர்த்தர் சொல்லுங்க, வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீ ஒருவரே, கர்த்தர் பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீ ஒருவரே, கர்த்தர் சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றிடும் நீ ஒருவரே, நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஓ ரமா நீ ஒருவரே, கர்த்தர் நீர் ஒரு அறிக்கை செய்வோமா? நீர் ஒருவரே, சுவே நீர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. அல்லேலூயா, சத்தத்தோடே ஓ அல்லேலூயா,
உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நீர் ஓ கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வாசித்த சங்கீதத்தின் கடைசி பகுதி போல எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், அதன் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவரை முழுமையாய் நம்புகிற ஒரு அனுபவம், உண்மையான ஒரு ஆராதனை. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பாடினோம், ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற வானத்தையும் பூமியும், ஆண்டவரே சமுத்திரத்தையும் நீங்க விசாரித்து நடத்துகிறீங்க அப்பா. அதை காட்டிலும் நான் விசேஷித்தவன் அல்லவா. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை என் வாழ்க்கையில என்னுடைய எதிர்காலங்கள், என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கே, எந்த சூழ்நிலை நிமித்தமாய் எதை நான் நம்புவது என்று சொல்லி நீங்க கலங்கி இருக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் வேதத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைப்பதே நமக்கு நலம் என்று சொல்லி அவருடைய மகத்துவங்களை ஆராதிப்பது உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஓ இக்கட்டான சூழ்நிலை யோபு சொல்லுகிறார், தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனம் அவருடைய வாயிலிருந்து பிறக்கும் பொழுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் அவன் திருப்பிக் கொண்டான். இந்த காலை நேரத்தில் ஓ ஹல்லேலூயா, வாக்குத்தத்தமாய் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இந்த புதிய மாதத்தில் என்னால் சொல்ல முடியும், நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் மேல் முழு நம்பிக்கையோடு முழு ஆத்மாவோடு அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் இழந்ததை கர்த்தர் ரெட்டிப்பாய் உங்களுக்கு தர அவர் நல்லவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி, அப்பா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இழந்ததை ரெட்டிப்பாய் தர உம்மால் ஆகும் என்பதை நீரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறபடினால் உம்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உலகத்தை வெறுத்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வந்து எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். மீண்டும் ஒரு விஷயம், நல்ல தரங்களை தட்டி அருமையான சிறு பிள்ளைகள் அல்லேலூயா. என்னன்னு தெரியாது, ஸ்டேஜ்ல வந்து நின்ட்டாங்க, ஆராதிக்க சொன்ன அழகா ஆராதிச்சு அல்லேலூயா. எங்கேயும் ஓடாம நம்மளோடு இருந்து வரக்கூடிய நாட்களில சிறு பிள்ளைகள் நம்முடைய சபைகளில வளரும் பொழுது நல்ல ஒரு ஆராதனை வீரர்களாக பல இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு சந்ததிகளாய் கர்த்தர் எழுப்ப போவதற்காக மீண்டும் ஒரு விஷயம், கரங்களை தட்டி ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணி கரங்களை இப்படி நீட்டி, ஏசப்பா நாங்கள் உங்களை பிளஸ் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.